சரி, நம்ம பார்க்க போகிற டூல் பார்த்தீங்கன்னா கிராப் டூல். க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு நல்ல பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மாதிரி எடுத்துக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சரி, இந்த இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். கிராப் டூல் அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் மோஸ்ட்டாக அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய இமேஜ் இருக்குது, அதில் பர்டிகுலராக ஒரு பிளேஸில் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ராப் ஆகிடும் உங்களுக்கு. சரிங்களா? செலக்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டா உங்களுக்கு க்ராப் ஆகிடும். இல்லை தப்பாக செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எஸ்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போயிடும். இப்போ எனக்கு இது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் மாதிரி போட போகிறேன். அதெல்லாம் எனக்கு எப்படி வேணுமோ நான் அப்படி எடுத்துக்கிறேன் இமேஜை. எனக்கு இமேஜ் இதில் கிடைக்கலனா இல்லை நெட்டில் நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, சரி, ஒரு நிமிஷம் நெட்டில் நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டோம். ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோன்னு போடுங்க, இல்லை பாஸ்போர்ட் ஃபோட்டோ போடுங்க. பாஸ்போர்ட் ஃபோட்டோ ஓகே. இங்கே நான் நிறைய இமேஜஸ் இருக்கு இல்லையா? நம்மளுக்கு எந்த இமேஜஸ் வேணுமோ அந்த இமேஜஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இந்த இமேஜ் நான் எடுத்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். கிளிக் பண்ணுவோன்னா உங்கள் வியூ ஆகும் இல்லையா? அதே லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அஸ் இமேஜ் கிளிக் பண்ணுங்க. டெஸ்க்டாப்பில் இல்லை எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. உங்களோட இஷ்டம் தான். க்ளோஸ் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணுங்க. டெஸ்க்டாப் போட்டிங்கன்னா நம்ம சேவ் பண்ண ஃபோட்டோ உங்களுக்கு இங்கே இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இமேஜ் பெருசாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நம்ம இந்த க்ராப் டூலில் க்ராப் பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரி எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரே என்டர் கொடுங்க. முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்ட் கலரை நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிளாக்ல போட்டு எடுத்துகிட்டு ஆல்ட் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈவனாக ஸ்கேல் ஆகும். ஓகேங்களா? ஈவனாக என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஆல்ட் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 4 பக்கமும் ஒரே மாதிரி நமக்கு ஸ்கேல் ஆகும். யூஸ் பண்ணிவிட்டு இப்போ கண்ட்ரோல் கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோவை பார்த்தோம் இல்லையா, அதில் வந்துட்டு லேண்ட்ஸ்கேப்பு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடறேன். இதை நான் மூவ் பண்ணிவிட்டு வைக்கிறேன். இப்போ சரி, பெருசாக வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் ஆல்ட் ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ஈவனாக ஸ்கேல் பண்ணிவிட்டேன். சரி, ஒன்றும் இல்லை, ஆல்ட் பிடிச்சிட்டு பண்ணுங்க. மறுபடியும் ஆல்ட் பிடிச்சிட்டு யூஸ் பண்ணுங்க. ஆல்ட் பிடிச்சிட்டு யூஸ் பண்ணுங்க. மிச்சம் இருக்குதா அப்படியே மறுபடியும் ஆல்ட் பிடிச்சிட்டு யூஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு இல்லையா? மறுபடியும் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ மாதிரி போடுறதா போட்டுங்க. ஆல்ட் பிடிச்சிட்டு மறுபடியும் எத்தனை ஸ்டாம்ப்ஸ் சைஸ் வேணுமோ அத்தனை ஸ்டாம்ப் சைஸ் போட்டுங்க. புரிஞ்சுதா? ஓகே, இதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு நிமிஷம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்லைஸ் டூல். ஸ்லைஸ் டூல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லைஸ்னால் என்ன, ஒரு இமேஜை ஒரு இது பொருளை துண்டாக கட் பண்ணுறது தான் ஸ்லைஸ் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும். இது எதுக்காக இந்த டூல் வந்து மோஸ்ட்டாக நம்ம வந்துட்டு இதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னாக்கா, சும்மா ஸ்லைஸ் பண்ண யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு வெப் பேஜை டிசைன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்லைஸ் டூலாக வச்சு நம்ம யூஸ் பண்ணிப்போம். நான் உங்களுக்கு அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். அது டெம்ப்ளேட்ஸ் ஏற்கனவே நான் வச்சிட்ருக்கேன். அந்த டெம்ப்ளேட்ஸை
யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லித்தரோம். சரி, இப்போ இந்த இமேஜ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க, ஜூம் இன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹோம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது வந்து நான் இப்படி தான் ஸ்லைட் பண்ணிக்கலாம். ஸ்லைஸ் பண்ண நிறைய இமேஜஸ் கிடைக்கும், பார்த்தா புரிஞ்சுக்கோங்க நீங்கள். அப்புறம் ஃபைல் சேவ் ஃபார் வெப் அப்படின்னு நம்ம தரணும். ஓகேங்களா, சேவ் ஃபார் வெப் கொடுத்துட்டு சேவ்ன்றதை கிளிக் பண்ணுங்க. டெஸ்க்டாப்லேயே கொடுக்குறேன். இங்கே வந்துட்டு இமேஜஸ் ஒன்லி இல்லை இமேஜஸ் அண்ட் HTML அப்படி கொடுத்துக்கலாம், இல்லை HTML ஒன்லி இன்னும் கொடுத்துங்க. இப்போ நான் உங்களுக்கு இமேஜஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இமேஜஸ் ஆனால் அது ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடும் டிஃபால்ட்டாக. அந்த டிஃபால்ட் ஃபோல்டருக்குள்ளவே இது நம்மளுக்கு எல்லாமே சேவ் ஆகிடும். இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி இது இருந்துடல, இப்போ நம்மளுக்கு இருக்குது. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும் 1 2 இருக்கா, நம்ம ஸ்லைஸ் பண்ணது. ஹோம் சரிங்களா, அபவுட் அஸ் தெரியுதா, ஷாப்பிங், ஹெல்ப் அண்ட் ரிலேட்டட் நியூஸ், சர்வீசஸ், ரிட்டர்ன்ஸ், கான்டாக்ட் அஸ், இந்த மாதிரி நம்மளுக்கு அது இருக்கு நம்மளுக்கு. சரி, சரி. இப்போ இந்த ஸ்லைஸ் பண்ணதெல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஸ்லைஸ் செலெக்ஷன். அதாவது நம்ம ஸ்லைஸ் பண்ணதை நல்லா கொஞ்சம் பெருசாக்கணும். பாருங்கள், பெருசாகிடுச்சு இல்லையா ஸ்லைஸ் பண்ணதை. இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிற மாடிஃபை பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது நம்ம இந்த ஸ்லைஸ் டூல் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த ஸ்லைஸ்லாம் போகணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃபைல் போங்க, ரிவர்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள். முடித்தோடனே நம்மளுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஆச்சா, சரி. அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஹீலிங். ஸ்பாட் ஹீலிங் பேட்ச் டூல், ரெட் ஐ டூல், இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டூல் அதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்பாட் ஹீலிங் டூல் ப்ரஷ். இந்த டூல் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் டூல் நம்ம சொல்லலாம். மேக்கப் டூல்னால் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஸ்பாட் ஹீலிங் டூல் மூலிமா நம்ம என்ன பண்ண முடியும்னா, நம்ம ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸ், பிளாக் மார்க்ஸ், அந்த தழும்பு, ஸ்டிச்சஸ் போட்ட மார்க்ஸ், இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறது தான் ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ். எல்லாமே அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒவ்வொரு டூலாக இது எப்படி ஆகும், இது எப்படி இரேஸ் ஆகும், அது எப்படி இரேஸ் ஆகும் சொல்லி காமிக்கிறேன். ஸ்பாட் ஹீலிங்கை செலக்ட் பண்ணுங்கள். ஒரு அந்த மாதிரி இமேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி இமேஜ்னால், ஒரு பிம்பிள்ஸ் மாதிரியோ இல்லை ஒரு பிளாக் மார்க் மாதிரியோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சரி, ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இந்த இமேஜ் இருக்குன்னு வச்சுங்க. இந்த இமேஜை போக வைக்கணும். ஸ்பாட்டை செலக்ட் பண்ணிவிட்டு 1 2 3 4 5 6 ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மார்க் இருந்த இடமே நம்மளுக்கு தெரியாது. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அது உங்களுக்கு முடிஞ்சிட்ருக்கும். பாருங்க, இதுதான் ஸ்பாட் ஹீலிங் டூல். இப்போ எப்படி நம்மளுக்கு இப்போது தொட்ட உடனே அந்த மார்க் நம்மளுக்கு போகுது இல்லைங்களா. ஆனால் சிஎஸ் வெர்ஷன்லையோ இல்லை வெர்ஷன் 9லையோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட் ஹீலிங் இருக்காது. மிச்சதெல்லாம் இருக்கும், ஹீலிங் இருக்கும், பேட்ச் இருக்கும். ஆனால் இந்த ஸ்பாட் ஹீலிங் மட்டும் நம்மளுக்கு இருக்காது. அதுதான் ஒரு வெர்ஷனில் நம்மளுக்கு மாற மாற நம்மளுக்கு இந்த மாதிரி டூல்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கிது. எக்ஸ்ட்ரா டூல்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். புரிச்சுதா? ஓகே. அடுத்தது வந்துட்டு சரி, இப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம், இதிலே பண்ணி முடிச்சிடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒன்றும் இல்லை. ஹீலிங் ப்ரஷை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற க்ளோனை நம்ம அப்படியே இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு டூப்ளிகேட் நம்மளுக்கு தெரியாது. ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே பண்ணிங்கன்னா இங்கே என்ன இருக்கோ சேம் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த கண் இருக்கு, இங்கே ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே யூஸ் பண்ணுறோம். இங்கே எதுக்கும் அதே மாதிரி வந்துருச்சு இல்லைங்களா. அதே தான் நானும் சொல்லுவேன். இப்போ இங்கே இருக்கிற மாதிரி இங்கே சேஞ்ச் ஆகணும். ஆல்ட்டை பிடிச்சி கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக கிளிக் பண்ணினே போங்க. இப்போ சேஞ்ச் ஆகிடும் நம்மளுக்கு.
அப்போ நம்மளால கண்டுபிடிக்க முடியாது இது நம்ம எடிட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு. அதை நம்ம கரெக்டாக பண்ணணும், அவ்வளோதான். இந்த மாதிரி தப்பாச்சு அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா நம்ம ஆல்ட் செட்டு கண்ட்ரோல் செல்ட்டு, இல்லை ரொம்ப பேக்கில் போனோம்னா ஆல்ட் கண்ட்ரோல் செட்டு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஆல்ட்டை பிடிச்சி கிளிக் பண்ணிவிட்டு பண்ணுறோம் பாருங்கள். அந்த எல்லாமே நம்மளுக்கு நார்மலாக நம்பர் நம்மளுக்கு தெரியுது இல்லையா. இதுதான் வந்துட்டு ஹீலிங் ப்ரஷ். அதாவது நம்ம க்ளோன் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஹீலிங் ப்ரஷ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது இப்போது இந்த இடம் பாருங்கள், பேட்ச் டூல் நான் சொல்கிறேன். பேட்ச் டூல்ன்றதும் அதே மாதிரி தான் பொருளில் இது நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு வெளியே போகும்போது ஐக்கான் வந்து வேறு மாதிரி இருக்கும், உள்ளே இருக்கும்போது ஐக்கான் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி சேஞ்ச் ஆகும்.